தமிழகத்தில் வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ள வெயிலால் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நமது செய்தியாளர்கள் அளிக்கும் விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம். வெயிலின் தாக்கம் சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இந்த ஆண்டு அதிகளவு உள்ளது. குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் தொடக்கத்தில் இருந்தே பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலின் அளவு 100 டிகிரியை தாண்டி பதிவாகி இருந்தது. வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் பல்வேறு வழிமுறைகளில் கையாண்டு வருகின்றனர். அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம இப்ப மெரினா கடற்கரையில் உள்ள சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான நீச்சல் குளத்தில் இருக்கோம். கடந்த 2 நாட்களாக வெயிலின் அளவு அதிகரித்து இருப்பதால் இங்கு காலையிலிருந்தே பொதுமக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். பொதுமக்களின் கூட்டமா அலமோதுன்னே சொல்லலாம். இதை தவிர பாத்தீங்கன்னா அண்ணா நீச்சல் குளம் மற்றும் மேலச்சேரியில் உள்ள நீச்சல் குளத்திலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வந்து கொண்டே இருக்கின்றனர். அதாவது பெண்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் தங்களை ஒரு குளிர்ச்சியான சூழலில் வைத்துக் கொள்வதற்காக இந்த நீச்சல் குளத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதை தவிர பார்த்தோன்னா பழக்கடைகள் மற்றும் குளிர்பான கடைகளிலும் பொதுமக்கள் கூட்டம் அலமுதே சொல்லலாம். தற்போது நம்ம சென்னை நிலவரம் குறித்து பார்த்தோம். அடுத்து கோவை மண்டலத்தின் நிலவரம் குறித்து கருத்துக்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் மார்டின் காத்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது படிப்படியாக உயர்ந்து வந்த வெப்பத்தின் தாக்கம் இந்த ஆண்டு சற்று அதிகமாகவே கோவை பகுதியில் காணப்படுகிறது. எனினும் பிற மாவட்டங்களில், தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கோவையிலே 37-38 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலே வெப்பநிலை பதிவாகும் என வேளாண் பல்கலைக்கழக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மக்கள் இந்த வெப்பத்திலிருந்து தங்கள் உடல் சூட்டை குறைத்துக் கொள்வதற்காக சாலைகளில் ஆங்காங்கே முளைத்திருக்கக்கூடிய, புதிதாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய பழச்சாறு கடைகள், இளநீர் கடைகள், கம்மங்கூழ் கடைகள் இவற்றிலே அதிகமாக கூட்டமாக மக்களை நம்மால் காண முடிகிறது. மேலும் இந்த இயற்கை பானங்கள், இயற்கை உணவுகள் மற்றும் பல வகைகளை உண்ணும் பொழுது நம் உடல் வெப்பம் தானாகவே குறையும் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த தொடர்ச்சியாக இந்த வெப்பம் அதிகரிக்க காரணம் என்னவென்று பார்த்தோமானால் நகர விரிவாக்கம், சாலை விரிவாக்கம் போன்ற பணிகளுக்காக வெட்டப்பட்ட மரங்கள், அதே போல நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகனங்களின் எண்ணிக்கை, தொழிற்சாலையிலிருந்து வெளிவரக்கூடிய வெப்பம் என பல காரணிகள் சொல்லப்படுகின்றன. எனினும் அவரவர் உடலை இந்த வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக தண்ணீரை அதிகம் குடிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள். திருச்சி மண்டல பகுதியில் இருந்து இருக்கக்கூடிய சார்லஸ் அந்த பகுதியின் வெப்பம் குறித்த செய்திகளை வழங்குவார். மத்திய மண்டலமான திருச்சியை பொறுத்தளவு தொடர்ந்து நாளுக்கு நாள் இந்த வெயிலின் அளவு என்பது, வெப்பத்தின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கத்தரி வெயிலில் வரக்கூடிய அந்த வெப்பத்தின் அளவு என்பது தற்பொழுதே வந்துவிட்டது. கடந்த 3 நாட்களில் அதிகபட்சமாக 106.4 ஃபாரன்ஹீட், குறிப்பாக 41.4 டிகிரி செல்சியஸ் என்பது அதிகபட்சமாக பதிவாகி உள்ளது. இந்த வெப்பத்தின் அளவு என்பது அக்னி நட்சத்திரம், அதாவது கத்திரி வெயிலின் போதே இது போன்ற அதிகபட்ச வெப்பத்தின் அளவாக பதிவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பிடுறாங்க. 100 வருடத்துக்கு முன்னதாக இது போன்ற வெப்பத்தின் அளவு என்பது இதுவரை பதிவாகவில்லை என்ற ஒரு கருத்தையும் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சாலைகளில் நடமாடக்கூடியதையும் தங்களுடைய இயல்பான பணிகளையும் அவர்கள் தள்ளி வைத்திருக்காங்க. வயதானவர்களும் வயது முதிர்ந்தவர்களும் தங்களுடைய பணிகளை செய்வதில் மிகவும் சிரமப்படுறாங்க. பள்ளிக்கு செல்லும் சில குழந்தைகளும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. தொடர்ந்து திருச்சியை பொறுத்தளவு இந்த வெயிலின் தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாம கூட இப்ப தற்போது சாலையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே இந்த காணல் நீர் காட்சியை தான் நேரடியாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மதுரை மண்டலத்தோட இந்த வெயிலின் தாக்கத்தை குறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் சொல்வதை கேட்போம். மதுரை மாவட்டம் மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த நேரங்களில் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பொதுமக்கள் இந்த கூழ், தயிர், மோர் போன்ற பொருட்களை பானங்களை அதிகமாக அருந்துகிறார்கள். இதற்காக மதுரை மாவட்டம் மட்டுமல்லாது அந்த புறநகர் பகுதிகளில் ஆங்காங்க சாலையோரங்களில் இந்த மாதிரி கடைகள் அதிகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சாலையோர கடைகளில் தங்கள் பருவது மட்டுமல்லாது தங்கள் வீட்டுகளுக்கு, குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கு, பெண்களுக்கு என்ற தனித்தனியாக இவர்கள் வீட்டுகளுக்கு வாங்கி செல்கிறார்கள். இது போன்ற பானங்களிலிருந்து குடிப்பதனால் தங்களுடைய அந்த வெப்பத்தின் தாக்கம் கொஞ்சம் குறைவதாகவும், தங்களுடைய அந்த அதிகமான கூடுதலாக எனர்ஜி கிடைப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் இது போன்ற கூழ் மற்றும் மோர் அருந்துவதனுடைய பழக்கம் என்று அதிகரித்துள்ளது. தற்போது மதுரை மாவட்ட நிலவரங்களை பார்த்தோம். அடுத்ததாக நெல்லை மாவட்ட நிலவரங்களை தருவதற்காக காத்திருக்கிறார் செய்தியாளர் நாகராஜ். நெல்லை மாவட்டத்தில் இயற்கையை பாதுகாக்க மேற்கு தொடர்ச்சி மலை இருந்தாலும், அதே போல இயற்கையான நீர்வீழ்ச்சிகள் மற்றும் அணைக்கட்டுகள் இருந்தாலும் இந்த வெயிலுக்கு, அதாவது அடிக்கக்கூடிய கடந்த 5 நாட்களாக அடிக்கக்கூடிய 105 டிகிரி அடிக்கக்கூடிய வெயிலுக்கு நெல்லை மாநகரம் தப்பவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய இளநீர் கடைகள், அதே போல அந்த குளிர், இந்த நேரத்துக்கு குளிராக உதவக்கூடிய, உடலுக்கு குளிர்விக்கக்கூடிய கம்மங்கூழ், கேப்பக்கூழ் போன்ற வியாபாரம் நடக்கக்கூடிய பகுதிகள், தெருவோர கடைகள் என்பது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மக்களை ஈர்த்துள்ளது என்று சொல்ல வேண்டும். ஆனாலும் இன்று சனிக்கிழமை, அந்த சனி ஞாயிறு போன்ற இந்த விடுமுறை விட்ட காலங்களில் கூட
மக்களின் நடமாட்டம் என்பது தெருக்களில் மிகவும் குறைவாக காணப்படும் என்பதை பார்க்க முடிகிறது. இதற்கு காரணமாக பார்க்கும்போது கடந்த 5 நாட்களாக அடிக்கக்கூடிய அந்த அதிகபட்ச வெப்பம் தான் இதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. அருகிலேயே தாமிரபரணி நதிக்கரை இருந்தாலும் அங்கு வரக்கூடிய ஆற்றுக்கு வரக்கூடிய மக்கள் எண்ணிக்கை கூட இந்த கோடை காலத்தினால் அதிக குறைந்துள்ளதாகவே இந்த கடைக்காரர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த அளவுக்கு வெப்பம் தாக்கியது என்பது இந்த வருடம் அதிகரித்துள்ளது. அதாவது கடந்த 30 வருடங்களுக்கு முன்பாக இருந்ததை விட தற்பொழுதுள்ள சூழல் என்பது மாறி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது காரணம் சொல்லப்படுவது இந்த பகுதியில் தெருவோர சாலையோர மரங்கள், அதாவது மருத மரங்கள் என்பது சாலையோரம் அனைத்து பகுதியிலும் இருக்கும். ஆனால் தற்பொழுது பெரும்பான்மை இடங்களில் விரிவாக்கம் காரணமாக வெட்டப்பட்டதால் குறைந்த அளவு மரங்கள் இருப்பதால் இந்த வெப்பத்தின் அளவு என்பது அதிகரித்து வருகிறது. தற்பொழுது இந்த நெல்லை மாவட்டத்தில் இந்த அடிக்கக்கூடிய இந்த வெயிலுக்கு என்பது மக்களுக்கு ஒரு மாற்று இல்லாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருப்பதை பார்க்க முடிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன்.